Love is not about being perfect for each other. It's about accepting each other's imperfections. இந்த கோட்டை நிறைய வெர்ஷன்ஸில் கேட்டிருக்கலாம். இந்த கோட் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கறேன். எல்லா காதலுமே இம்பர்ஃபெக்ஷன்டு பீப்புள்ஸால் ஆனது. இட்ஸ் பேஸ் ஃபார் லவ். பட் மோஸ்ட் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் படங்களில் இதை டீப்பாக பேசுறது இல்லை. பட் இந்த படம் அந்த விஷயத்த ரொம்ப சைக்காலஜிக்கலி டீப்பாக ரியலிஸ்டிக்காக ப்ரூட்டலாக அணுகியிருக்காங்க. வெல்கம் டு கவுண்டி விசில். இது காதல் எபிசோட் 3. லியோஸ் கேவாக்ஸ் டைரக்ஷனில் 1991 ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன லவ்வர்ஸ் ஆன் த பிரிட்ஜ். இந்த வீடியோவில் நான் பேசுகிற டோன் எந்த அளவுக்கு உங்கள் பொறுமையை சோதிக்குதோ அதை விட அதிகமாகவே இந்த படம் உங்கள் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும். அற்புதமான கதைகளை சினிமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்தந்த படம் இவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. எவ்ரி ஃபில்ம் இஸ் ஃபார் எவ்ரிபடி. இவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணுன்னு கிடையாது. பட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரி படம்னு தெரிஞ்சுட்டு போகிறது இட்ஸ் ரியலி பெட்டர். இந்த படத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய இட்ஸ் ஜஸ்ட் சினிமா சேனலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தாரு. அவர் சொல்லலைன்னா இந்த படம் எனக்கு தெரிய வந்திருக்காது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ. ஒரு ஹோம்லெஸ் மேன் அலெக்ஸ் அண்ட் ஐசைட் கொஞ்ச நாளில் லூஸ் பண்ணுற ஸ்டேஜில் அண்ட் பிரேக்கப்னால ரொம்ப டிப்ரெஷனில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு விமன் மிஷேல். இவங்க 2 பேரோட லைஃப் அந்த பிரிட்ஜில் கனெக்ட் ஆகுது. அவங்களோட ஜேர்னியை ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்லோவாக ஸ்ட்ரக்சர்டாக சொல்லியிருக்க ஒரு சூப்பரான கொஞ்சம் கசப்பான படம்னு சொல்லலாம். அலெக்ஸுக்கு மிஷேல் மேலே இருக்க ஒரு அப்சஷன் அவனை என்னெல்லாம் செய்ய வைக்குதுன்னு ரொம்ப நல்லாவே வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க. காதலில் இருக்க அப்சஷன் மற்ற விஷயங்கள்ல இருக்க மாதிரி கிடையாது. இது ரொம்ப டாக்ஸிக் அண்டு செல்ஃபிஷான நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே கரெக்டாக காட்டியிருந்தாங்க. மிஷேலுக்கு அலெக்ஸ் மேலே இருக்க ஃபீலிங் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சேஞ்ச் அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு சேஞ்சுன்னு இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்க முடியுமான்னு நிறைய இடங்களில் டவுட் வரும். பட் ஸ்டில் கிளைமேக்ஸை பார்த்து முடிக்கும்போது ஒய் லவ் கான் பி பர்ஃபெக்ட்னு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சது. டேரக்டர் லியோஸ் கேவாக்ஸ் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுலேயுமே ஃப்ரான்ஸில் இருந்த அந்த ரியல் பிரிட்ஜை ஒரு கேரக்டராக மாற்ற ரொம்ப நல்லாவே வேலை பார்த்துருக்காரு. இனிஷியலி ரியல் பிரிட்ஜில் ஷூட் பண்ண தான் 3 monthsக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. பட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. டே லைட் சீக்வன்ஸ்லாம் ரியல் பிரிட்ஜில் அண்ட் நைட் சீக்வன்ஸ்லாம் அந்த ரீக்ரியேட் பண்ண இடத்துல ஷூட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் பிரிட்ஜில் ஒரு 3-4 வீக்ஸுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்லி 15 minutes ஆஃப் படத்தை தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ பேலன்ஸ் படத்தை அந்த பிரிட்ஜை ரீக்ரியேட் பண்ண இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளேஸ்க்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. பட் அந்த பிளேஸுக்கு ஹியூமன்ஸோட ஏதோ ஒரு எமோஷன் இருக்கணும். லைக் ஹோம் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ். இல்லை சில பேருக்கு பிடிக்காத இடமா கூட இருக்கலாம். ஆஃபீஸ் ஆர் ஸ்கூல் ஆர் காலேஜ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் இரிட்டேஷன். வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல சர்வை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி குட் ஆர் பேட் எவ்ரி பிளேஸ் ஹேஸ் அ எமோஷன். இந்த படத்தில் அந்த பிரிட்ஜ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ். 2 பேருக்கும் அந்த பிளேஸில் ஏதோ ஒரு கனெக்ஷன். தே ஃபீல் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தேர். அதை நம்மளால் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல முடியலனாலும் ஃபீல் பண்ண முடியும். விஷுவலி பயங்கர பியூட்டிஃபுல்லாக சில இடங்களில் இருந்தாலும் அதை விட அங்கே இருக்க பெயின் அண்ட் டிஸ்பேரை ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக் இன் அ பெயின்ஃபுல் சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். டென்னிஸ் லவாண்ட் அண்ட் ஜூலியட் பினாஷோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தோட மூட் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்கை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணிச்சு. அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் போத். அந்த பிளேஸில் இருந்து ஒரு 2 பேரை பார்த்தின டாக்குமெண்ட்ரி பண்ண மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2 பேரோட சைக்காலஜி இட்ஸ் அன்மேச்சபிள். ஹான்ஸ்னு இன்னொரு கேரக்டர் பிரிட்ஜில் இருப்பார். ஹீ இஸ் த ஒன் லைக் அவங்க ஏன் வாழணும், லைஃப்பை ஏன் கண்டினியூ பண்ணணும், லைக் வீடு ஃபேமிலின்னு ஒய் ஷுட் தே கண்டினியூன்னு அவரை வச்சு டைலாகில் மட்டும் சொல்லாமல் அவரோட பேக் ஸ்டோரி கேரக்டர் டிசைன் எல்லாமே ஒய் ஷுட் தே கண்டினியூ டு லிவ்னு சொல்லும். ஸோ அது ஒரு செம்மையான ரைட்டிங்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப் வாஸ் பர்ஃபெக்ட். This is one of the expensive French film in the 90s. $28 million செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இட் வாஸ் அ பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர். இந்த மாதிரி பீப்புள்ஸோட ஸ்டோரிஸை யாரும் எடுத்து பார்த்துருக்க மாட்டோம். என் லைஃப்பில் பார்த்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் அண்ட் ரியலிஸ்டிக் ரொமான்டிக் ட்ராமாவாக எப்போவுமே இந்த படம் இருக்கும். படத்தோட ஸ்லோனஸை கண்டிப்பாக படம் முழுக்க ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்லோனஸே படத்தோட ஒரு பார்ட்டாக மாறிடும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபில்ம்ஸ் அண்ட் யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். என்டர்டைன்மெண்ட் அண்ட் நார்மலான ரொமான்டிக் படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணால் யூ வில் பி டிசப்பாயிண்டட். புதுசாக இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஒன்று பார்க்கணுன்னா அது எந்த மாதிரி படம்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்தா இட்ஸ் பெட்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்து பழகிட்டா பிரச்சனை இல்லை. பட் புதுசாக ட்ரை பண்ணும்போது அது என்ன மாதிரின்னு புரிஞ்சுக்கிட்டு போனால் இட்ஸ் பெட்டர். படத்தில் செக்ஸ் அண்ட் நியூடிட்டி இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆர்ரேட்டட். காதல் நம்ம இமேஜினேஷனில் எப்படி வேணால் இருக்கலாம். பட்
ரியலில் கஷ்டமான கசப்பான விஷயங்கள் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்தது தான் காதல். அதை இந்த படத்தில் ரொம்ப ராவாக அழகாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு வேளை ரீச் ஆச்சுன்னா உங்களோட ஃபேவரட் ரொமான்டிக் ஃபில்மை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.